வணக்கம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுவை பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்று தொழுகை புரிந்தனர். ரமலான் திருநாள் ஈகை பண்பை அனைவரிடத்திலும் வளர்ப்பதை அடிப்படையாக கொண்ட திருநாளாகும். ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுப்பதால் கொடுத்தவரும் அதனை பெறுபவரும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி அடைவர் என்பதனை உணர்த்தும் நாளாகும். எனவே இந்த புனித ரமலான் மாதத்தில் பகல் முழுவதும் உண்ணாமலும் பருகாமலும் 6 முறை இறைவனை தொழுது இறை சிந்தனைகளை இஸ்லாமிய மக்கள் இதயத்தில் ஏற்றி ஈகை குணத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டி அல்லாவின் வழியை பின்பற்றி வாழுகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க ரமலான் பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. அதுபோன்று நெல்லித்தோப்பு முகமதியா பள்ளிவாசல், மஸ்ஜிதே சுல்தானியா பள்ளிவாசல், முள்ளாவீதி பள்ளிவாசல், தட்டாஞ்சாவடி, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகையில் இஸ்லாமிய பெருமக்கள் திரளாக பங்கேற்று தொழுகை புரிந்து ஒருவருக்கொருவர் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுவை ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட கடை வீதிகளில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுவையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பை மற்றும் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தியாகராஜனுக்கு புகார் வந்ததை தொடர்ந்து இயக்குநர் துவாகராநாத் தலைமையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் கடந்த 1 மாதமாக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறதா என்று கண்காணித்து வருகின்றனர். அதன்படி புதுவை ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள பிளாஸ்டிக் மொத்த கொள்முதல் கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. உடனடியாக கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பை மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த கடைகளின் மின் இணைப்பை துண்டிக்கவும் உத்தரவிட்டனர். இதுகுறித்து அதிகாரி கூறுகையில், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது ஓராண்டு சிறை விதிக்கப்படும் என்றும் இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என்றும் கூறினார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா தனது வாழ்த்துச் செய்தியில், எல்லோரும் பின்பற்ற வேண்டிய தாராள குணம், ஈகை பண்பு, நற்செயல்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் இந்நன்னாளில் நாட்டு மக்களிடையே நல்லெண்ணமும் சகோதரத்துவமும் மேலோங்கட்டும் என்று கூறி ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில், ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து இறை சிந்தனைகளை இதயங்களில் ஏற்றி தூய சிந்தனைகளுடன் இஸ்லாமிய திருநாளை கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும், இந்நன்னாளில் நபிநாயகத்தின் வழிமுறைகளை பின்பற்றி இறை அன்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறினார். முதல்வர் ரங்கசாமி தனது வாழ்த்துச் செய்தியில், புதுவை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு மனம் கனிந்த புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இரக்க சிந்தனைகளையும் ஈகை பண்பினையும் தொடர்ந்து அனைவரும் பேண வேண்டும் என்று இந்த புனித நாளில் உறுதியேற்போம் என்று கூறினார். அமைச்சர் ராஜவேலு கூறுகையில், இஸ்லாமிய பெருமக்களால் போற்றி வணங்கப்படும் ரமலான் பண்டிகை நாளில் நாட்டில் மத இன பிரிவுகளிடையே ஒற்றுமை, ஒருமைப்பாடு மிளிர்ந்து நல்லிணக்கம் உருவாக அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க உறுதியேற்போம் என்று கூறி இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் கூறுகையில், இஸ்லாமிய மார்க்கத்தின் முக்கிய கடமையான நோன்பினை நிறைவேற்றி மற்றொரு கடமையான ஜகாத் என்கிற ஏழை வரியை இன்புற அளித்து அல்லாவின் அருளை பெறும் அனைவருக்கும் ரம்ஜான் மற்றும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். அதுபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவை மக்களுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளும் இவ்வேளையில் ஒற்றுமை, சகோதர மனப்பான்மை, தேசிய ஒருமைப்பாடு போன்றவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறினார். திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், எல்லா மதங்களும் அமைதியைத்தான் விரும்புகின்றன, அனைவரும் அதைத்தான் பேணுகின்றனர். எனவே ரமலான் பண்டிகை கொண்டாடும் இந்நாளில் மனித நேயமும் மத நல்லிணக்கமும் மேம்பட ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து ஈகை தன்மை மேலோங்கிட வழிவகுப்போம் என்று கூறி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன், இஸ்லாமிய மக்களுக்கு தனது கட்சி என்றும் பாதுகாப்பு அரணாக திகழும் என்றும், இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி மனிதநேயமிக்க அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறினார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தமது வாழ்த்துச் செய்தியில் இஸ்லாம் பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஒருவருக்கொருவர் நட்புடன் ஒற்றுமை தழைக்க வேண்டும், சமய ஒற்றுமை நல்லிணக்கம் வேண்டும், இதைத்தான் ரமலான் நோன்பின் பயன் என்றும் தர்மம் என்றும் சொல்கிறோம் என்று கூறி மீண்டும் ரமலான் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் கூறுகையில்,
ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு நோற்பவர்களுக்கு இறைவனால் வெகுமதியாக அளிக்கப்படுவதே ஈகை திருநாள். அந்நாளில் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று மனித குலம் அனைத்தும் இன்புற வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறினார். புதுவை வந்துள்ள இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் நான்சி ஜே பாவல் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுடில்லியில் உள்ள இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திருமதி நான்சி ஜே டாவல் புதுவை வந்துள்ளார். புதுவை வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவித்து பேசினார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்று நினைவு பரிசினை வழங்கினார். அப்போது சென்னையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தின் துணை தூதர் ஜெனிஃபர் மெக்கன் உடனிருந்தார். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் வெள்ளையனே வெளியேறு முழக்க நாளை முன்னிட்டு தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். பம்பாயில் நடைபெற்ற கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று மகாத்மா காந்தி அடிகள் பேசிய தினம் புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. வெள்ளையனே வெளியேறும் முழக்க தினத்தை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், விநாயகமூர்த்தி, நீலகங்காதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மற்றும் தியாகிகளுக்கு கதராடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் கடந்த சில தினங்களாக இரவில் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று வியாழன் அன்று பகலில் கடும் வெயில் வாட்டி வதைத்தது. இதனால் பொதுமக்கள் கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்றிரவு மேகங்கள் திரண்டு திடீரென கனமழை பெய்தது. நள்ளிரவில் துவங்கிய மழை இடி மின்னலுடன் விடிய விடிய பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கியது. அதனைத் தொடர்ந்து இன்றும் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவுவதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் பெய்த காற்றுடன் கூடிய கனமழையால் மறைமலை அடிகள் சாலை கால்நடை மருத்துவமனை அருகே மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் விழுந்த மரத்தை அகற்றியவுடன் போக்குவரத்து சீரானது. பிரெஞ்சு குடிமக்களின் சொத்தை மீட்க சிறப்பு குழுவை மீண்டும் இயக்க வேண்டும் என்று பிரான்ஸ் புதுவை மக்களின் நட்புறவை பாதுகாக்கும் சங்க தலைவர் லெட்சியா அனிபால் நேரு கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரான்ஸ் புதுவை மக்களின் நட்புறவை பாதுகாக்கும் சங்க தலைவர் லெட்சியா அனிபால் நேரு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் முன்னோர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாடுபட்டு வாங்கி வைத்த வீடுகள், நிலம், பொருட்கள் தற்போது தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்றும், சில சமயம் சொத்துக்களை கொள்ளையடிப்பதோடு பிரெஞ்சு மக்களின் உயிர்களையும் பறித்து விடுகின்றனர் என்றார். இதனால் தாய்நாடு திரும்பி வாழ முடியாமல் பிரெஞ்சு மக்கள் தவிக்கின்றனர். மேலும் புதுவை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காததால் அவர்கள் புதுவையில் முதலீடு செய்யவே தயக்கம் காட்டுகின்றனர். இது புதுவைக்கு பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவதோடு பிரான்ஸ் நாட்டில் புதுவைக்கு அவமானத்தையும் ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். இதனை கண்டிக்கும் வகையிலும் பிரெஞ்சு குடிமக்களின் நட்புறவை ஒழுங்குபடுத்தவும் புதுவையில் பிரான்ஸ் நாட்டு சங்கத்தின் கிளை சங்கம் துவக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த சங்கம் பிரெஞ்சு மக்களின் பாதுகாப்பு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் என்றும், இந்த சங்கம் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களோடு அராஜக போக்கோடு நடப்பவர்களை அடையாளம் காட்ட வழிவகுக்கும் என்று கூறினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் புகாரை போலீசார் பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கூறினார். பேட்டியின் போது முன்னாள் நகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு, சங்க துணைத் தலைவர் முடையப்பநாதன், செயலாளர் கிறிஸ்டியான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை தோட்டக்காலில் உள்ள ஸ்ரீ தேவி தும்புலி மாரியம்மன் ஆலய ஆடி மாத செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் நோன்பிருந்து செடல் தரித்தனர். புதுவை காராமணிக்குப்பம் தோட்டக்காலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ தேவி தும்புலி மாரியம்மன் ஆலய ஆடி மாத செடல் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி முக்கிய உற்சவமான செடல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையுடன் கரகம் ஜோடித்து கரக வீதி உலாவும் தொடர்ந்து செடல் தரித்தலும் சாகை வார்த்தலும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நோன்பிருந்து செடல் தரித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் பொதுமக்களிடம் பணம் கேட்டு மிரட்ட சிறை கைதிக்கு சிம் கார்டு சப்ளை செய்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை வானரப்பேட்டையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் மேட்டுப்பாளையம் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வரும் நிலையில் அப்பகுதி மக்களிடம் வட்டிக்கு பணம் கொடுத்து வசூலித்து வருகிறார். இதனை கவனித்து வந்த ரவுடிகள் இவரை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டனர். இந்நிலையில் அவர் கடந்த மாதம் 31ஆம் தேதி கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு செல்போன் அழைப்பு வந்தது.
அதில் பேசிய குரல் சிறையிலிருந்து மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி ஜனா பேசுவதாகவும், உடனே தான் சொல்லும் நபரிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவரது பிள்ளை மனைவிக்கு பயத்தை ஏற்படுத்துவோம் என்று மிரட்டியது. இதனால் அதிர்ச்சியுற்ற அவர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சீனிவாசன் செல்போனுக்கு சிறையிலிருந்து அழைப்பு வந்ததை கண்டுபிடித்து அந்த சிம் கார்டு முகவரியை வைத்து வானர்பேட்டையைச் சேர்ந்த மன்சூர் அலிகான், சரண்ராஜ் ஆகியோரை பிடித்து நடத்திய விசாரணையில் ஆயுதம் வைத்திருந்த வழக்கில் சிறைக்கு சென்ற மன்சூர் அலிகான் ஜனாவுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்பு ஜனாவை சந்தித்து சரண்ராஜுடன் சென்று சிம் கார்டு கொடுத்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிறையில் இருந்த ஜனாவை மீண்டும் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நாடு முழுவதும் இன்று 9ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ரமலான் பிறை தெரிந்ததை அடுத்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாஹுதீன் அயூப் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மசூதிகளில் இன்று காலை முதல் நடைபெற்று வந்த சிறப்பு தொழுகைகளில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, பாட்னா உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.